இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பேர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்லுவாங்கனால முக்கால்வாசி பேத்துக்கு வந்து இன்னும் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க கூட. ஸோ அவங்க வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே இறக்கல. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் வரும்போதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கும் இவ்வளோ நாள் உங்களோட கஷ்ட காலத்துலேயும் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிராட்டிடியூட் அப்ரோச். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வலி கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு நினைக்கும் போது, அப்போ இந்த வலி வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் இதிலேருந்து ரொம்ப இந்த ஒரு சம்பந்தத்திலேருந்து, இந்த ஒரு சொந்தத்திலேருந்து, இந்த ஒரு மனிதர்கிட்டருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிருக்குன்னு அந்த சந்தோஷத்தை நினைக்கும் போது இந்த வலியோட இன்டென்சிட்டியோட அந்த பர்சனோட வேல்யூ கூடும். ஸோ அந்த கிராட்டிடியூட் பெர்ஸ்பெக்டிவில் ஆரம்பிக்கிறாரு. பார்ப்போம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு. நம்ம வந்து அவங்க சாகணும்னு நினைக்கல. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு காலத்தில் உடம்பு விட தான் போகிறோம். ஸோ நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் அதுவாக நடக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. சரி, அப்போ இன்னொரு 20 வருஷம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். அப்போனா அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை. அப்போ எப்பயுமே வந்து உங்களுடைய உயிருக்கு உயிராக இருக்கிறவங்க உங்களை விட்டு போகக்கூடாதுங்கிறது தான் உங்களோட ஆசை. ஆனால் உலகத்தோட நியமப்படி, உலகத்தோட யதார்த்தப்படி பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அப்போ நம்ம வந்து என்றைக்குமே அவங்கள விட்டு பிரிய போகிறதில்ல. அவங்கள விட்டு பிரியும் போது என்றைக்குமே இன்றைக்காக இருந்தாலும் நாளைக்காக இருந்தாலும் 50 வருஷம் கழிச்சா இருந்தாலும் நமக்கு வலிக்க தான் போகுது. யப்பா, ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இப்போ அந்த அம்மா இல்லைங்கிறதுனால இவங்களுக்குள்ள ரொம்ப வலிக்குது. எனக்கு உயிருக்கு உயிராக இருந்த என்னோடய அம்மா இல்லை, அப்போ என்னோட இந்த வலிக்கு காரணம் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். எங்கள் அம்மா இல்லைங்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு, யோசிங்க, உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு உங்கள் அம்மா காரணமா, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையோட வலிக்கு உங்கள் அம்மா காரணமா? ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவை எதோட காரணமாக உங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்க? சந்தோஷத்தோடு கனெக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் அம்மானால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதே நேரத்தில் நீங்கள் எப்போ அழுக ஆரம்பிக்கிறீங்களோ அம்மாவை நினச்சி ரொம்ப ரொம்ப அதையே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்போ அம்மா தான் உங்களோட வலிக்கு காரணமாயிடுறாங்க. அதனால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் அம்மா உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு. இதை டக்குன்னு சொல்லும்போது அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிக்க முடியுமான்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியலை. ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி சொல்கிறது, அந்த வலிக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த ஞாபகத்தில் ரொம்ப விஷாலமான ஒரு ஆனந்தம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இவர் சொல்கிறாரு. எஸ், நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. நான் என்னோடய கவுன்சிலிங்லேயே நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். 75 வயசுலலாம் அவங்க அம்மாவை தொலைச்சவங்க எந்த அளவுக்கு வலியில் இயங்குறாங்கன்னு நான் பார்த்துருக்குறேன். அதே நேரத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை சாகுது. அந்த குழந்தையோட உருவம் கூட தெரியாமல் அந்த குழந்தை சாகும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற வலியும் நான் பார்த்துருக்குறேன். வலி யதார்த்தம். ஆனால் அந்த வலி நமக்கு அந்த உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி, மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அது உயிரோடு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்துச்சோ அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு அவங்க காரணமாக இருக்கட்டும். அவங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்படி அழுகாதீங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக ஆனந்தமாக இருக்குங்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த அழுகிற காரணத்தையே சந்தோஷமாக மாற்றுறதுக்கு இவர் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாரு. மரணம்ங்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும். 94 வயசில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பாவோட அம்மா, என்னோடய பாட்டி இறந்து போனாங்க. நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம்.
ஏன்னா ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களால படுக்கையிலேருந்து எந்திரிக்க கூட முடியலை. அவங்களால ஒரு ஸ்பூனை கூட தூக்கி வாயில் வைக்க முடியலை. ஸோ வாயில் ஊட்டி விடணும். மொத்தமாக 100% ஒரு குழந்தை மாதிரி டிபெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மரணம்ங்கிறது ரொம்ப ஆழமானது. இதில் பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், என்ன வேணால் பண்ணிடலான்னு நம்ம உடம்புல தெம்பு இருக்குது. ஆனால் இந்த உடம்பில் ஒரு நாள் ஒரு பென்சிலை கூட நகட்ட முடியாத அளவுக்கு வீக்னஸ் வரப்போகுது, படுத்த படுக்கையாக போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி என்னால் உணர முடிஞ்சதுன்னா அப்போ எனக்கு மரணத்தோட மதிப்பு தெரியும். நான் எத்தனையோ பேர்த்திட்ட கோவப்பட்டுட்டு இருக்கிறேன், எத்தனையோ பேர்த்திட்ட நம்ம ஹார்ஷாக பேசுகிறோம். அந்த ஒரு நொடி ஹார்ஷாக பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்கனால தானே நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது அந்த ஹார்ஷாக பேசுனதுக்கான அது முட்டாள்தனமான காரணமாக இருக்கட்டும், நம்ம மேலே தப்பு இருக்கட்டும், அவங்க மேலே தப்பு இருக்கட்டும், அந்த உயிருக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது. அந்த உயிருக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது. அந்த உயிர் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்கிற அந்த நாலேஜ் மட்டுமே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். ஸோ ஜென் ஜி தர்மாவில் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் இதுதான். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாரை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் அவங்க உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.